திருமிகு ஜான் மோரிஸ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகிலுள்ள மேலராமன்புதூர் என்ற ஊரில் பிறந்தார். இவரது பெற்றோர் அகஸ்டின் ரத்தினம் சவரியம்மாள். பள்ளிப்படிப்பை லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் பயின்றார். கார்மெல் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்த ஜான் மோரிஸ் அவர்கள் எஸ்டி இந்து கல்லூரியில் வணிகவியல் பட்டப்படிப்பும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் முதுகலை பட்டமும் பெற்றார். 1985-89 காலகட்டத்தில் CN ஜெயச்சந்திரன் அண்ட் கோ நிறுவனத்தில் சார்ட்டர்ட் அக்கவுண்டண்டாக பயிற்சி பெற்றார். பயிற்சியை சிறப்பான முறையில் நிறைவு செய்து தணிக்கையாளர் பணியை தொடங்கிய இவர் 1996ஆம் ஆண்டு ஜான் மோரிஸ் அண்ட் கம்பெனி சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நிறுவனத்தை நிறுவி இதுகாரும் வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். திரு ஜான் மோரிஸ் அவர்கள் ICAI நிறுவனத்தின் ஃபெல்லோ உறுப்பினராக இருந்துள்ளார். மேலும் தகவல் அமைப்பு தணிக்கையில் DDISD டிப்ளமோ பெற்றுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் காந்திய சிந்தனை சான்றிதழ் CGT பெற்றுள்ளார். IICCC வரித்துறை குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகிறார். சமய மற்றும் நற்பணி நிறுவனங்களின் நிதி உட்புகுத்தல் மூலம் வறுமை ஒழிப்பு போன்ற தலைப்புகளில் SIRC மற்றும் CBE மன்றங்களில் பேச்சாளராக செயல்படுகிறார். ICAI அமைப்பிற்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி திட்டத்திற்காக சிப்காட் மூலம் 10 ஏக்கர் நிலம் பெற்றுக் கொடுத்ததில் முக்கிய பங்காற்றியுள்ளார். மேலும் ICAI டர்ன்ஸ் 66 கேரியர் அவேர்னஸ் கமிட்டியின் தலைவராக பணியாற்றியுள்ளார். இந்த குழுவின் SIRC குழுவுடன் இணைந்து 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22, 23 நாட்களில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டில் 63.7 கிலோமீட்டர் நீளமுள்ள பதாகையை காட்சிப்படுத்தி CA தொழிலை தேர்வு செய்வதன் மூலம் உண்டாகும் நன்மைகளை எடுத்து காட்டினார். இச்செயல் உலக கின்னஸ் சாதனைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் தொழில் முனைவோர்களை உருவாக்க பல்வேறு அமைப்புகள் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சென்னை, நாகர்கோவில் பகுதிகளில் பல தொழில் முனைவு பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். இளைஞர்களுக்கான தொழில் வழிகாட்டி புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். பல கல்வி நிறுவனங்களை நடத்தும் அறக்கட்டளைகளுக்கு தணிக்கையாளராக செயல்படுவதால் பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கை குறைவாவதை கவனித்து அதை சரி செய்ய அரசிடமும் கல்வி நிறுவன தலைவர்களிடமும் ஆவண செய்ய வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலுமிருந்து ஒரு பெண் தணிக்கையாளர் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறவர். இத்திட்டத்திற்கு இந்திய ஒன்றிய அரசின் திட்டக்குழு இவருடன் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவித்துள்ளது ஒரு வரலாற்று சிறப்பாகும். இத்திட்டத்தின் மூலம் கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகளை மேம்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். 3500 மாணவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய வழிகாட்டல் நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார். ஏழ்மையிலிருந்து வெளிவருகிற பிள்ளைகளுக்கு தணிக்கை துறையில் பல வழிகளிலும் உதவி செய்து வருகிறார். கொரோனா காலத்தில் பல்வேறு நலப்பணிகளையும் பாதுகாப்பு பணிகளையும் முன்னின்று செயல்படுத்தி மகிழ்ந்தவர். அந்நாட்களில் 4000 சுகாதார கிட்ஸ்களை வழங்கினார். அரசு பணியாளர்கள், மருத்துவர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் என்று இவரால் பயனடைந்தவர்களின் பட்டியல் வெகு நீளமானதாகும். விபத்தில்லா மாவட்ட திட்டத்தை செயல்படுத்த அரசுடனும் அதிகாரிகளுடனும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ சமயம் சார்ந்து சமய நல்லிணக்கத்திற்கு பல பங்களிப்புகளை செய்து வருகிறார். தாய்மொழி தமிழ் சார்ந்து பல முன்னெடுப்புகளை முன்னெடுக்கும் தணிக்கையாளராக திகழ்கிறார். பல நூல்களை எழுதியுள்ளார். பல நூல்களை வெளியிட்டுள்ளார். கல்வி, சமூக சேவைக்கான பல பாராட்டுகளும் விருதுகளும் பெற்றுள்ளார். தமிழ்நாடு ஆளுநரிடமிருந்து விருது பெற்றுள்ளார். பல சமூக அமைப்புகள் விருதளித்து இவரை பெருமைப்படுத்தியுள்ளன. தகுதிகளுக்கு மேல் தகுதிகள் கொண்ட தகைசால் தணிக்கையாளர் திருமிகு ஜான் மோரிஸ் அவர்களுக்கு தேவநேய பாவாணர் விருது வழங்கி சிறப்பிப்பதை தம் வாழ்நாள் மகிழ்வாக எண்ணி மகிழ்கிறது கிறிஸ்தவ விதை நற்கள்.